நான் உங்கள் ரமாவளவன் பேசுகிறேன். இன்றைய பதிவின் நோக்கம் என்னவென்றால், எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் அதில் வெற்றி காண்பது எப்படி? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இதுதான் இதோட நோக்கம். ஸோ எந்த தொழிலா இருந்தாலும் சேலஞ்ச் என்ன? சவால் என்ன? அப்படின்னா, கரெக்ட்டான கஸ்டமர டார்கெட் பண்ணி அட்ரஸ் பண்றது தான். கஸ்டமர் யாரு? நம்ம நெறைய மார்க்கெட் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம். சரியான கஸ்டமர் கிடைக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கிடைச்சாலும், ஆ இழுத்துண்டே போறது. அது எங்க எ எ அ கஸ்டமரோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதே நம்மளுக்கு புரியறதில்ல. ஸோ, இப்போ டார்கெட் கஸ்டமர். கரெக்ட்டா கஸ்டமர ஐடென்டிஃபை பண்ணணும். டார்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்ணி ஆர்டர் எடுக்கணும் கம்பெனிக்கு. ஸோ, இன்னைக்கு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஐன்னு பரவலாக பேசிட்டு வரோம் இல்லையா? அதாவது ஒரு காலகட்டத்திலயும் ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து வரும்போது, அந்த தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம நம்மள நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம மார்க்கெட்ல பின்தங்கி போயிருவோம். ஸோ, இப்போ இருக்கிற டெக்னாலஜில, அந்த டெக்னாலஜிய எப்படி நம்ம பயன்படுத்தி, நம்மளோட தொழிலுக்கு அத யூஸ் பண்ணிக்கிறது? ஸோ, ஒரு கம்பெனிக்கு முதுகெலும்பே என்னன்னா மார்க்கெட்டிங் தான். இப்ப ஏற்கனவே ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்குன்னா கூட, என்னைக்கோ பண்ண மார்க்கெட்டிங் இன்னைக்கு சாப்பாடு போட்டுன்ட்டு இருக்கு கம்பெனில. ஆனா இது இப்படியே இருக்காது. ஸோ, நெறைய இடங்கள்ல பார்த்தாச்சுன்னா, ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு பர்சனலா பரிச்சயமா இருப்பாரு. அவர வச்சு போயின்ட்டு இருப்போம். அவரு ஆர்டர் குடுத்தாருன்னா உண்டு. இல்லன்னா இல்ல. ஸோ ஒரு மார்க்கெட்டிங்கிற ப்ராசஸ் என்னோட அனுபவத்துல நெறைய கம்பெனில ஒரு ப்ராசஸா நடக்கறதில்ல. சமயத்துல அது கஸ்டமர் ட்ரிவனா இருக்கு. கஸ்டமர் ட்ரிவனாக இருந்தாக்க, கஸ்டமர் இந்த வாட்டி ஷெட்யூல் குடுக்கல, ஆர்டர் குடுக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுக்கு அந்த மாசம் டர்ன் ஓவர் இருக்காது. ஸோ நம்மளோட டர்ன் ஓவர நம்ம எப்படி நிர்ணயிக்கிறது? நம்மளோட சேல்ஸ் டர்ன் ஓவர் எப்படி நிர்ணயிக்கிறது? இதுக்கு இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, எப்படி டார்கெட் கஸ்டமர நம்ம அட்ரஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பற்றி வருகிற 12ஆம் தேதி ஜூன் மாசம் 12ஆம் தேதி மெட்ராஸ் மேனேஜ்மென்ட் அசோசியேஷன்ல ஒரு புரோகிராம் கண்டக்ட் பண்றோம். ஒன் ஃபுல் டே புரோகிராம் கண்டக்ட் பண்றோம். இதுல டாக்டர் வரதராஜன்ங்கிறவரு இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு நிபுணர். இவர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஃபென்ஸ்ல வேலை பண்ணவர். அதுல வேலை பண்ணிட்டு, அதுலயும் ஃபுல்லா ரேடார் கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான ஏரியால வேலை பண்ணவர். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டா என்ன டெக்னாலஜி ட்ரெண்ட் வருதோ, அத ரெகுலர் பேசிஸ்ல அப்கிரேட் பண்ணிக்கக்கூடியவர். அதாவது நம்ம நம்ம எந்த தொழில் பண்ணாலும் ரெகுலர் பேசிஸ்ல அப்டேஷன் இருந்துட்டே இருக்கணும். அப்டேஷன் இல்லன்னா நம்ம பின்தங்கி போயிருவோம். ஸோ, இதுல இன்னொரு விஷயம், இதுல என்ன அட்வான்டேஜ் அப்டின்னாக்கா, இவருக்கு பல மொழி தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ, இப்போ ஆடியன்ஸ்ல எப்பேர்ப்பட்டவங்க வந்தாலும், அவங்களுக்கு புரியிற மாதிரியான லாங்குவேஜ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நாலெட்ஜ். ஸோ, இந்த புரோகிராம் ரொம்ப பயனுள்ள புரோகிராம். இதோட டீட்டெயில் ப்ரௌச்சர் இந்த பதிவோட இணைத்து அனுப்பப்படுகிறது. இத பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு, இதில் பங்கேற்று என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு தொழில் முனைவரா இருக்கலாம். இல்ல ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங், சேல்ஸ்ல இருக்கக்கூடியவராக இருக்கலாம். இல்ல ஒரு தொழில் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவரா இருக்கலாம். இவங்க யாராக இருந்தாலும் இந்த புரோகிராம் ஆகப்பட்டது மிகவும் பயனுள்ள புரோகிராமாக இருக்கும். இதை இதில் பங்கு கொண்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.